Hi, this is Raji from AnuRB Math Solution. Integral chapterல example 5th sum பாருங்க. Example 5ல இருந்து நமக்கு method of integration by substitution அப்படின்னு வரும். அதாவது ஒரு sum பார்ட்டை substitution பண்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதை எப்படி substitution பண்றாங்க அப்படிங்கிறத இந்த sumல இருந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் சைன் எம்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் நமக்கு இங்கே எக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு புதுசாக பார்த்தோம்னா எம்எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எம்எக்ஸை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எம் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சைன் அப்படியே எழுதியிருக்கேன். நான் இந்த எம்எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்திருக்கேன்னா, ஸோ அதனால டீன்னு மட்டும் போட்டுக்கணும். இப்போ நமக்கு டிஎக்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம டிஎக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். அப்போ இந்த எம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ இன்டூல இருக்க எம் என்ன ஆகும்னா அந்த பக்கம் போன உடனே டிவைடர்ல போயிடும். ஸோ 1/m இன்டூ டிடி அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த டிஎக்ஸுக்கு இந்த 1/m டிடியை அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த 1/m நம்ம வெளியில வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட்டு, டிடியை மட்டும் உள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்க இந்த இன்டெக்ரல் சைன் டீக்கு ஃபார்முலா நமக்கு இருக்கு. அதாவது இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா காஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணுங்க. அப்போது 1/m அப்படியே இருக்கும். இப்போ இன்டெக்ரல் சைன் டி அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கு, ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்கு, டி இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் போடும்போது டி போட்டு தான் போடணும். இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன இருக்கு, மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி இல்லையா, ஸோ டி போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு முடிச்சிருக்கேன். ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த டீயை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோமோ அதை வந்து அப்ளை பண்ணி சம்மு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ தர்ஃபோர் 1/m இன்டூ மைனஸ் காஸ் டீயை நம்ம என்ன எடுத்திருக்கோம், எம்எக்ஸ் எடுத்திருக்கோமா, ஸோ எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். அதே எக்ஸாம்பிள் 5ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 2x இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு பார்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான். நமக்கு எது டிஃபிகல்ட் இருக்கா மாதிரி இருக்கோ நம்ம அதை தான் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம டீ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டீன்னு எடுத்துக்கிட்டோமா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx இது 0 ஆகிடும் ஈக்குவல் டு டிடி. ஸோ இது வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்டெக்ரல் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 2x dxக்கு என்ன இருக்குது, டிடி. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி சைனு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். சைனு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு நம்ம டீன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2x dxக்கு டிடி போட்டுக்கிறோம். ஸோ டிடி போட்டேன். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சைனை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோ தான், இதிலே சம் முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, டி அப்ளை பண்ணி எழுதிருங்க. ஸோ மைனஸ் காஸ் டீயோடது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இதோட ஓவர். ஓகே, சேம் எக்ஸாம்பிள் 5ல் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். tan power 4 into root x into secant square root x divided by root x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரூட் எக்ஸ் தான் நமக்கு பிரச்சனை. அதனால புட் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு nx to the power n minus 1. அதாவது இப்போ இந்த ரூட் எக்ஸை நம்ம இந்த இதில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/2 நான் இங்கே போடுறேன். எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 1/2 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 2 1s are 2. அப்போ 1 மைனஸ் 2/2. இதுக்கு அடுத்து 1/2 அப்படியே இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 வரும்.
இந்த ரூட் எக்ஸை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்ற ஸ்டெப்பை நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? அவங்க கொடுத்த சம்மை நான் இன்டெக்ரல் பார்ட்ல எழுதிக்கிறேன். tan பவர் 4 இன்டூ ரூட் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு டீயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan பவர் 4 t secant square t divided by t. இங்க dx இருக்கும். சரியா? ஸோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நமக்கு dx வேணும். ஓகே, இங்க இருக்கிறது அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? இங்க டிவைடட்ல இருக்கிறது எல்லாமே அங்க மல்டிபிள் ஆகும். அப்ப dx ஈக்குவல் டு 2 root x into dt இப்படி வரும். இப்போ dx இருக்க இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ dx இங்க இருக்கா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2 root x tan power 4t secant square t divided by t dt. அதாவது இந்த dxக்கு பதிலா 2 root x dt சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 root x முன்னாடி வச்சிருக்கேன், இது எல்லாமே அப்படியே எழுதியிருக்கேன், லாஸ்ட்ல dt போட்டிருக்கேன், இன்டெகிரல் இதில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ரூட் எக்ஸை டீன்னு தான் நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம அதே மாதிரி அந்த ரூட் எக்ஸை டீன்னு எழுதிக்க போகிறோம். அப்போ 2t tan power 4t secant square t divided by t. ஸோ இப்படி வந்துடும். ஸோ இந்த டீக்கு இந்த டீயை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் நமக்கு வெளியில வச்சுக்கலாம். ஸோ 2வை கான்ஸ்டன்ட் வெளியில வச்சுக்கிட்டு tan பவர் 4t secant square t dt. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டீயை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல வந்திருக்கு. நமக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் டீக்கு ஃபார்முலா இருக்கு, ஆனால் தனியாக இல்லை, இது ப்ராடக்ட்ல இன்டூல வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 4 வச்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்மளால சம்ம முடிக்க முடியாது. இந்த டைம்ல தான் வந்து சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டேன் டீன்னு இருக்கு இல்லையா, அங்கே தானே பவர் 4 அதிகமாக இருக்கு, அதனால டேன் டீயை வந்து யூன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த tan t-யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் t dt ஈக்குவல் டு du அப்படின்னு எப்படி எடுக்கிறதுன்ற, இப்போ உங்களுக்கு எப்படி யூவை எடுக்கிறது, ஏன் இதை எடுக்கக்கூடாதான்ற ஒரு டவுட் வரும். இப்போ நீங்க சீக்கனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த tan பவர் 4 முழுமையா எடுக்கிற மாதிரி வரணும். அப்படி வந்தாதான் நீங்க சீக்கன் எடுக்கணும். இங்க இப்போ நம்ம tan எடுத்ததுனால tan-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் டீன்னு வருது. அப்போ இந்த ஃபுல் சீக்கண்ட் ஸ்கொயர் டீக்கு நம்ம du அப்ளை பண்ணலாமா? அதனால தான் இந்த tan t-யை எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணுறேன். இந்த 2 வெளில அப்படியே இருக்கு. இங்கே tan t-க்கு வெறும் யூன்றாங்க, அப்போ u பவர் 4. இப்போ இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் t dt-க்கு இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் dt-க்கு என்ன வருது? duன்னு அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ du அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நார்மல் எக்ஸ் பவர் n இன்டெகிரல் ஃபார்முலால அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகே, u பவர் 4 + 1 டிவைடட் பை 4 + 1 + c ஈக்குவல் டு 2 இன்டூ u பவர் 5 டிவைடட் பை 5 + c. ஸோ இப்போ எழுதிட்டோம். இப்போ u இவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு, இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக u என்னவோ அதை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 இன்டூ u என்னது? tan t பவர் 5 நான் இங்கே எழுதிக்கிறேன் பை 5 + c. இதோட சம் முடிஞ்சிச்சானா? இன்னும் நமக்கு முடியல, நம்ம யூவை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். யூவை மட்டும் அப்ளை பண்ணி எழுதியிருக்குமே தவிர இதில் ஒரு டி இருக்கு இல்லையா, அந்த டீயோட வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம டி என்னன்னு எடுத்தோம்? ரூட் எக்ஸ்ன்னு எடுத்தோம். இப்போ அந்த டீயையும் அப்ளை பண்ணி முடிச்சாதான் நமக்கு சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, therefore 2 இன்டூ tan 5 root x divided by 5 plus c. ஓகே, இதுதான் நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5ல ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. sin into tan inverse x divided by 1 plus x square into dx அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு எதை நீங்க டீன்னு எடுக்கலாம்னா tan இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுக்கலாம். ஏன் அப்போ இதை எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூசன் வரும். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போ இந்த dx by 1 plus x square
ஃபுல்லாக போயிடும், அதாவது டினாமினேட்டரோட அந்த பார்ட்டு போயிடும். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா tan இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது tan இன்வர்ஸ் எக்ஸோட ஃபார்முலா dx by 1 plus x square equal to dt. இப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே போயிட்டு வெறும் நியூமரேட்டர் மட்டும் கொஸ்டின் கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்காக மேலே இருக்கிறத டீன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதை டீன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு கீழே டினாமினேட்டரில் டீ போட்டு நமக்கு சம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ சுருக்கி ஈஸியாக போட முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம அதை ஈஸியாக டீன்னு எடுத்து நம்ம அப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டீன்னு எடுத்துக்கிட்டாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி இருக்குது. இப்போ நான் இதில் அப்ளை பண்ணி எழுதுகிறேன். சொல்யூஷன் சைனு இந்த tan இன்வர்ஸ் எக்ஸு டி. ஓகேவா? அப்போ டிஎக்ஸு இந்த டிஎக்ஸ் வந்து மேலே இருக்கும், நான் இங்கே தெரியாமல் கீழே போட்டேன். ஓகேவா? ஸோ டிஎக்ஸ் பை 1 + x ஸ்கொயர் என்னது டிடி. அப்போ இந்த டிடியை இங்கே போட்டுறோம். ஸோ ஒரே ஸ்டெப்பில் இங்கே முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், சைனை இன்டெகிரேட் பண்ணால் என்ன மைனஸ் காசு. அப்போது மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளோட ஆன்சரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டி அப்ளை பண்ணி எழுத போகிறோம். மைனஸ் காஸ் டி என்னது tan இன்வர்ஸ் எக்ஸ், இது ப்ராக்கெட்டில் போட்டு ப்ளஸ் சி. ஸோ 4th சப்டிவிஷனோட ஆன்சர் இதோட முடியுது.